ரூபாய் விட 350 ரூபா பாப்கார்னு 20 பேர் தான் நம்புவாங்க. ரிவ்யூவரால மட்டும்தான் படம் ஓடுதுன்னா எவ்வளவு படங்கள் ஓடணுமே. டபுள் மீனிங்கா தான் பேசுறாங்க. மச்சான் வாடா போலாம் அப்படின்னா ஒரு லேடி வந்து வாடா மச்சான் போலான்னு சொன்னா வாடானா எங்க வாடா அப்படின்ற மாதிரி ஒரு டபுள் மீனிங் தான் எல்லாமே ரசிக்கிறாங்க, லைக் பண்றாங்க. இந்தியா கிளிட்ஸ் யூடியூப் சேனல்ல அவர் ரிவ்யூ கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு 2 ஹவர் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு உண்டான தரமான படம். ரேட்டிங் வந்து 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? படத்தில் கொஞ்சம் டபுள் மீனிங் டாலர்ஸ் வச்சிருக்காங்க. பட் அது ரொம்ப ஓவரா வந்து மோசலிக்கிற மாதிரிலாம் இல்லை. நாங்கள் ஹீரோவா ஏற்றுக்கிட்டு நாங்கள் பார்க்குற நாங்களும் ஹீரோ தான். அதை உங்களை நாங்கள் மனசுக்குள்ள பதிய வைக்கணும்ல. அப்படிங்கும்போது நாங்கள் ஹீரோ தானே. நாங்கள் ஹீரோயினி தான். நான் சொல்கிறேன், பப்ளிக் நாங்கள் தான் ஹீரோ. உங்களை ஹீரோவா மாற்றுறதுக்கு நாங்கள் 300 ரூபாய் வாரம் 300 ரூபாய் செலவு பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் 3000 படம் எடுத்து விடுறீங்க. 3000 படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2000 படம் பார்த்துருந்தா கூட ஒரு நாளைக்கு ஒரு படத்துக்கு 300 ரூபான்னு வச்சிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? ஒரு ஃபேமிலி உள்ள வந்தா 300 ரூபாயெல்லாம் படம் பார்க்க முடியுது. 300 ரூபா படம், 300 ரூபாய் விட 350 ரூபா பாப்கார்னு கூட்டு வர்றதுக்குள்ள மொத்தம் ஒரு 4 பேரை கூட்டு வந்தா 4000 ரூபாய் செலவு பண்றாங்க. அவங்க ஒரு மாசத்துக்கு ஒரு வாரத்துல 4000 ரூபாய் செலவு பண்றாங்க. பிற கேள்வி கேட்க மாட்டோமா? எங்களுக்கு மிஸ்டேக்கா இருக்குன்னா மிஸ்டேக் இருக்குன்னு சொல்ல மாட்டோமா? அது எப்படி சொல்லக்கூடாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, நாங்க கருத்து சொல்லல. படம் நல்லா இல்லை, நாங்க ஒரு குறைஞ்சது ஒரு ஷோ முடிஞ்சு ஒரு 20 பேராவது படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா ரிவ்யூ நாங்க எழுதி கொடுக்குறோம். எங்களுக்கு பாதி ரூபா அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இதுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்களா? இல்லை, ரிட்டர்ன் பண்ண முடியாத அளவுக்கு தரமான 100% உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிற படம் தான் நாங்கள் எடுப்போம்னு அவங்களால ஒத்துக்க முடியுமா? அதுவும் பண்ண முடியாது. இல்லை, வெளியில இருந்து ஸ்நாக்ஸ்லாம் நாங்கள் வாங்கிட்டு உள்ள போகிறோம்னு சொன்னால் அவங்க ஒத்துப்பாங்களா? இதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்க. ஆனால் நாங்கள் வந்து படம் நல்லா இல்லைன்னு சொன்னதை மட்டும்தான் ஒத்துப்பாங்க. எனக்கு என்ன கேள்வினா, ஒரு 100 பேர் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 பேருமே நம்பி இன்னொரு 100 பேர் வந்து படம் பார்க்க மாட்டான். 20 பேர் தான் நம்புவாங்க. ரிவ்யூவரால் மட்டும்தான் படம் ஓடுதுன்னா எவ்வளோ படங்கள் ஓடணுமே. ஏன் ஓடல? எத்தனை மக்கள் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த படம்லாம் ஓடாமல் விட்டுருக்கு தானே. சட்டம் என் கையில், அந்த படம் டிஃப்ரெண்டான கான்செப்ட் தான். அந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. அந்த படங்கள்லாம் ஏன் ஓடல? நந்தன் படம் அருமையான படம். எல்லா மக்களுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அந்த படத்தெல்லாம். அதுக்கப்புறம் திருப்பி போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான படம். அந்த அருமையான படம் எல்லாமே நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. எத்தனை மக்கள் வந்து அந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த படம் ஓடிச்சா? என்னோட கேள்வி, ஓடலையே. டிமாண்டிக் காலனி வந்து ஒரு 2 நாள் 3 நாள் ஒரு 3 பேர் தான் ஃபர்ஸ்ட், ஒரு 5 பேர், ஒரு 5-6 சேனல்ல தான் நல்லா இருக்குன்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் பயங்கரமா வச்சு. ஏன் வந்து திருப்பி பார்க்குற ஒரு ஆடியன்ஸ் மேலே அடுத்த ஒரு ஆடியன்ஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு அது பிடிக்கணும்ல. கதை நல்லா இருந்தா படம் ஓடதாங்க போகுது. மக்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஓடுங்க. வெறும் ரிவ்யூவால மட்டும்தான் படம் ஓடலைங்கிறத யாராலுமே சொல்ல முடியாது. 10% வேணா ரிவ்யூவரால ஓடலாம். மிச்சம் இருக்க 90% படம் கதை நல்லா இருந்தா தான் ஓடும். இவங்க சொல்ற மாதிரி அமரன் படம் வந்து எவ்வளவோ கான்ட்ரிபியூஷன் ஆச்சு. ஆனா மக்கள் எவ்வளவு பேர் வந்தாங்க. குழந்தைங்க கொண்டு அழுதுகிட்டு தான் வந்தாங்க. அழுதுகிட்டே வாங்கினா நம்ம எல்லாரும் சொன்னாங்க. இல்லையே, படம் பிடிச்சிருக்க போய் தான் அவங்களுக்கு அதை ஃபீல் பண்ண வைக்கிதுங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரி தான் இருக்கணும். இது வந்து தேவையில்லாததுன்னு நினைக்கிறேன் நான். ரிவ்யூவர்ஸ் அப்படின்னா மீடியா நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மீடியாவில் வந்து வேகமாக எத்தனை ஆக்டர்ஸ், எத்தனை டைரக்டர், எத்தனை இது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்க? உதாரணத்துக்கு அரசியலில் ஏகப்பட்ட பிரச்சனைன்னு வரும்போது மீடியாவில் தானே இது பண்ணுறோம். ஸோ அது வந்து ரொம்ப தப்பான விஷயம்னு நினைக்கிறேன். இப்போ அரசியலில் எத்தனை பேர் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. அதுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு. யாரையுமே வந்து படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா 7 நாள் வரைக்கும் ரிவ்யூ சொல்லக்கூடாது. 7 நாளைக்கு அப்புறம் தான் ரிவ்யூ சொல்லணும்னு சொல்றாங்க. 7 நாள் யாருமே வரலன்னா அந்த படத்தை தூக்கிடுவாங்க. நல்ல படம் அதுல மிஸ் ஆயிருமே. கம்மியான பட்ஜெட்ல உள்ளவங்களுக்கு மிஸ் ஆயிருமே. இப்போ வந்து உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு படத்தை வந்து 3 மாசம் ஓட்டல, ஒரு படம் வரும்போது அடுத்த படம் வரும்போது அந்த படத்தை அழகா எடுத்துடுறீங்க. பெரிய பெரிய படங்கள், நல்ல வசூல் ரீதியா வெற்றியான படங்களே ஒரு வாரத்துக்கு மேலே எடுத்துடுறாங்க. ஓகேங்களா? அதை ஒரு வாரம் கழிச்சு ஒரு சில பேர் பார்த்த ஒரு 10 பேர் சொல்லணும்னு நினச்சிருப்பாங்க அந்த படம் நல்லா இருக்குன்னு. அது வெறும் மக்கள் கிட்ட எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும்னா எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும்? 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வேணா சொல்லலாம். ஆனால் 400 பேர்கிட்ட சொல்லணும்னா மீடியா தான். ஸோ அவங்க 400 பேரும் நம்பி பார்க்க வருவாங்கல்ல. ஓகேங்களா? நான் வந்து கங்குவா மூவி நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். அவங்க சொல்கிறாங்களே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. நான் நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். எனக்கு அதுலேருந்து 1/2 மணி நேரம் தான் பிடிக்கல. 1 மணி நேரம் ஓகே, எனக்கு கான்செப்ட் பிடிச்சிருந்தது. சவுண்டு மட்டும் டெக்னிக்கல் இஷ்யூஸ் எனக்கு ஆரம்பத்தில் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால வந்துட்டு நல்லா தான் சொன்னேன். இப்போ நான் நல்லா இருக்குன்னு சொன்னதுனால இப்போ சொன்னாங்களே அதை வாபஸ் பண்ணிப்பாங்க முடியாதுல்ல. ஏன் 100 பேர் நீங்கள் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் 4 பேர் நல்லா இருக்குன்னு தானே சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த 4 பேரை பார்க்கலாம், 4 பேரை யோசிக்கல, 100 பேரை மட்டுமே யோசிக்கிறீங்க. திருப்பி வர எல்லாருக்குமே வந்து அதை பிடிக்கல.
கான்செப்ட் பிடிக்கல. தெலுங்கு நல்லா தானே ஓடுது, அவங்க ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு, அதனால அவங்க பாக்குறாங்க. தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லை, நாங்கள் பார்க்கணும். போய் பாருங்கன்னு சொல்றதுக்கும் நான் 2000 கோடி அடிப்பேன், நான் அந்த அளவுக்கு இந்த அளவுக்குன்னு சொன்னது இவங்க தப்பு. ஸோ அதோட எதிர்பார்ப்புகளோட தான் மக்கள் போவாங்க. அந்த எதிர்பார்ப்பு இல்லை அப்படிங்கிறது நான் ஆரம்பத்திலே முடிவு பண்ணேன். ட்ரைலர் பார்த்தோன்னே முடிவு பண்ணேன், தெலுங்கு வெர்ஷனாக தான் இருக்கும், தெலுங்கு ஆடியன்ஸ்க்கான படமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் அந்த கண்ணோட்டத்தில் பார்த்ததுனால எனக்கு ஒன் ஹவர் பிடிச்சதா இருந்துச்சு. ஸோ எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. சரி, ஒரு 1/2 hour ரொம்ப லேகாக ரொம்ப கிரிஞ்சா எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ அந்த மாதிரி எல்லாராலையும் இருக்க முடியாது. தமிழ் மக்கள் அவங்க தமிழோட ஆடியன்ஸ் அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும். 2000 கோடிங்கும் போது எந்த அளவுக்கு யோசிச்சு வந்திருப்பாங்க, அதை முதல்ல யோசிக்கணும். அப்போ நீங்கள் ஒரு ஆடியோ லான்ச்சில் நீங்கள் உங்கள் படத்தை ப்ரொமோஷன் பண்ணுவீங்க, ப்ரொமோஷன் பண்ணிட்டு நாங்கள் இங்கே படம் பார்க்கும்போது அந்த ப்ரொமோஷன் இல்லைன்னு சொல்லி நாங்கள் சொன்னோம்னா அதை நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. ஆனால் நாங்கள் கருத்து சொல்கிறவங்க மட்டும் தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? முக்கியமாக அதை யோசிக்கணும்ல. அப்படியே நீங்களும் ஆடியோ லான்ச் பண்ணாதீங்க, ப்ரொமோஷன் பண்ணாதீங்க, படத்துக்கு எதுவுமே பண்ணாதீங்க. நீங்கள் ஆடியோ லான்ச்சில் ஆகோன்னு இருக்குன்னு வாயை பழந்து பார்க்கலான்னு சொல்லியிருப்பீங்க, 2000 கோடி அடிக்கும்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணி ஒரு படத்தை போய் உட்கார வைப்பீங்க. அந்த படம் பிடிக்கலன்னு நாங்கள் 300 ரூபா கொடுத்து நாங்கள் அந்த உங்கள் ப்ரொமோஷனை நம்பி 300 ரூபா கொடுத்து நாங்கள் போய் படம் பார்த்துருப்போம். அந்த படம் நல்லா இல்லைன்னு நாங்கள் சொன்னால் தப்பா? இந்த ஆடியோ லான்ச் மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட படங்கள் சொல்லியிருக்காங்க. லப்பர் பந்துக்கெல்லாம் ஆடியோ லான்ச்சுக்கெல்லாம் யார் போய் பார்த்தா? வைக்கவே இல்லை அந்த படம்லாம் ஒன்று. ஆனால் அந்த படங்கள் ஏன் மக்களுக்கு பிடிச்சிச்சு? யதார்த்தம் கொடுத்துச்சு, கனெக்டிவிட்டி ஆகுது, ஒரு ஃபீல் அவுட்டாக இருக்குது. ஒரு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆடியன்ஸோட இம்ப்ரெஸ் என்ன? ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம், கடைசி ஒரு 20 நிமிஷம் நல்லா கொடுக்கணும். அந்த ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம், லாஸ்ட் 20 நிமிஷத்துக்கு ரப்பர் பந்து நல்லா கொடுத்துருந்தது, அதனால ஃபீல் கொடுத்தது. வாழை அதே மாதிரி தான், ரெண்டும் அந்த ஃபுல் படமே நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுத்துச்சு. அப்படின்னா இந்த படங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணி அவங்க ப்ரொடியூசர் லாபம் எடுத்திருக்காருல்ல, அதுக்கு என்ன சொல்வீங்க? ஒரு ப்ரொடியூசர் நஷ்டமாயிட்டாருங்கிறதானே நீங்கள் ரிவ்யூ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. ப்ரொடியூசர் லாபம் ஆயிருக்காங்களா? அதுக்கு ரெண்டும் சேர்ந்தது தானே சினிமா. ப்ரொடியூசர் லாபத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கணும், மக்கள் ஏமாந்துட்டே இருக்கணுங்கிறதுக்கு பேர் சினிமா கிடையாதுல்ல. லாபமும் நஷ்டமும் கலந்தது தான் சினிமா. அதுக்கு தயாராகி தானே நீங்கள் வர்றீங்க. ஸோ அதில் எங்களோட தப்பு என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு அந்த படம் ரிவ்யூ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தோணி இருக்கணும், தோணல. அதுக்கு எங்களை போட்டு இது பண்றது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். அந்த ஆக்சுவலி நீங்க உங்க படத்தை என்ன வேணாலும் சொல்லி ப்ரமோஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க நல்ல விதமா சொல்வீங்க. படம் பார்த்துட்டு எங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னா நாங்க தப்பானவங்களாயிருமா? இதுவே நான் ரொம்ப தப்புன்னு சொல்றேன். இது அவங்கவுங்க சுதந்திரம், ஊடக சுதந்திரத்தை மொத்தமா முடக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணி பண்ற மாதிரி இருக்கு. அப்புறம் மடனா தான் அந்த படத்தை மெயினாக தூக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் ரொம்ப ஒரு மெயின் கேரக்டராக பண்ணியிருக்காங்க. அவங்க படத்தை நல்லாவே தூக்கிட்டு இருக்காங்க. அபிராமியும் நல்ல ஒரு கேரக்டர், 2 பேரும் சேர்ந்து அந்த டோட்டல் கதை தூக்கிட்டு இருக்காங்க. படத்தில் ஏகப்பட்ட நோன் ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிக் டைரக்டர் ஒரு காமிக் மியூசிக்காக ட்ரை பண்ணியிருக்காரு. ஈவன் சீரியஸான சீன்ஸ்லையும் லைட் ஹார்ட்டடாக காமிக்கல் மியூசிக் வச்சுருக்காரு. ஸோ ஆடியன்ஸ் டே இன்னும் டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸாக படம் போகிற அப்படின்னு தான் அவங்க படம் குழுவினர் சொல்லியிருக்காங்க. ஆடியன்ஸும் நல்லா ரிலாக்ஸாக தான் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி மியூசிக் ரொம்ப ஓவர் லவுடாக காது வலிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப ஜாலியாக இருக்கும் படம். சார், இப்போ ஹீரோயின்ஸ் 4 பேர் இருக்காங்க. ஆமாம், 4 பேர் அந்த பாடி இது பண்ணுறோமா? 4 பேர்த்துக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கா படத்தில்? இல்லை, ஹீரோயின்ஸ் 4 பேர் இருந்தாலும் அதில் 2 பேர் கொஞ்சம் டம்மியாக இருக்காங்க, கூட தான் போகிறாங்க. மொடனா அபிராமி அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க, மொடனா பொண்ணு மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது மேக்கப்பில் பார்க்கும்போது. ஸோ அதான் இந்த படத்தில் கொஞ்சம் லாஜிக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப நோண்டாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாலியாக பார்க்கலாம். மற்ற 2 பொண்ணுங்களுக்கு த்ரோட்டாக வராங்க, பட் அவங்களுக்கு நம்பர் ஆஃப் டைலாக்ஸ் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கம்மி. இவங்க 2 பேர் தான் இம்பார்ட்டன்ஸ். இந்த படம் டேரக்டருக்கு ஒரு கம்பேக்னு நினைக்கிறேன். இல்லை, கண்டிப்பாக நல்லா இருங்க. கிட்டத்தட்ட ஒரு சுந்தர்சி படம் பார்த்த ஒரு அந்த ஃபீல் கொடுக்குது. நல்லா ஜாலியாக படம் போகுது. உண்மையிலே டேரக்டருக்கு நல்ல ஒரு கம்பேக். காமெடி எல்லாமே நல்லா இருக்கும். காமெடி ஒரு சில காமெடி ஒர்க் அவுட் இருக்குது, ஒரு சில சுமாராக இருக்குது, ஒரு சில ஒர்க் அவுட் ஆகலை. பட் கதை நெக்ஸ்ட்டு என்னென்னு போகிறனால உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாத காமெடி வந்தால் கூட அடுத்த சீனை கடந்து போயிடுறீங்க. ரொம்ப ஓவரான வயிறு வலிக்கிற குலுங்கி சிரிக்கிற அளவுக்கான காமெடிஸ் எல்லாம் படத்தில் ரொம்ப கம்மி தான். பட் படம் எங்கேயுமே போர் அடிக்கல, ஒரு ஜாலியாக பார்க்குற மாதிரி சூப்பராக இருக்கும். எந்த மாதிரியான ஆடியன்ஸுக்கான ஏற்றப்படுது? யங்ஸ்டர்ஸ் லைக் பண்ணுற மாதிரி இருக்குமா, இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி? இல்லை, இது யங்ஸ்டர்ஸுக்கும் இந்த படம் பிடிக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். படத்தில் கொஞ்சம் டபுள் மீனிங் டைலாக்ஸ் வச்சுருக்காங்க. பட் அது ரொம்ப ஓவராக மோசலிக்கிற மாதிரிலாம் இல்லை. அதே மாதிரி ஈவன் நீங்கள் ஃபேமிலியாக பார்க்கணும் கூட பார்த்துக்கலாம்.
ரொம்ப உன்னிச்சு கவனிச்சாதான் உங்களுக்கு அதெல்லாம் புரியும். ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான், யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு படம். இவர் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சொல்றாரு மைக்கை பிடிச்சிட்டா நீங்களாம் ஹீரோ ஆயிட முடியுமா அப்படிங்கிறாரு. நாங்கள் மைக்கை பிடிச்சதுனால தாங்க நீங்களாம் ஹீரோவா இருக்கீங்க. நாங்கள் மைக்கை பிடிச்சி உங்கள் படம் நல்லா இருக்குன்னு கூவுறதுனால தான் உனக்கு பாலாபிஷேகம் பண்ணுறான், உனக்கு மாலை போடுறான், உனக்கு எல்லாம் பண்ணுறான். நாங்கள் மைக்கை பிடிச்சி 4 ஆளான்னு கழுவி ஊற்றிட்டோம்னா நீ நக்கிட்டு போக வேண்டியதான். புரியுதா? சத்யராஜ் வந்து கர்நாடகா பாகுபலிக்கு இப்போ எல்லாம் மன்னிப்பு கேட்க சொல்கிறப்ப கையை கட்டிட்டு போய் எல்லாரும் மீடியா முந்தி வந்து அங்கே மன்னிப்பு கேட்டார். அப்போ இங்கே இருக்கிற மீடியா நண்பர்களும் பத்திரிகையாளர் தான் கோவப்பட்டான். எதுக்கு நம்ம தமிழனை அங்கே மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா மீடியாளர்களும் கோவப்பட்டான், பத்திரிகையாளர்களும் கோவப்பட்டான். இன்றைக்கி என்னன்னா மைக்கை பிடிச்சிட்டா இவங்களாம் ஹீரோ ஆயிட முடியுமா, மைக்கை பிடிச்சிட்டா இவங்கெல்லாம் பெரிய ஆளாக முடியுமான்னு நேற்று வந்து இந்தியா கிளிட்ஸ் யூடியூப் சேனலில் அவர் ரிவ்யூ கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நாங்கள் உண்மையாக கண்டிக்கிறோம். படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல் வாசலில் நின்று பேச முடியுமா? ஒரு ஹோட்டல் வாசலில் போய் சாப்பிட்டுட்டு சாப்பாடு சரியில்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட முடியுமான்னு சொல்கிறாரு. நேற்று பார்த்தீங்கன்னாக்கா ட்விட்டரில் ஒரு ராஜு ஹோட்டலில் போய் நின்று 2000 ரூபாய்க்கு காஃபி குடிச்சிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காரு. அது உலகம் முறை ட்ரெண்டிங் ஆகி போயிருக்கு. எது நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு சொல்கிறது அவங்களோட தனிப்பட்ட உரிமை, தனிப்பட்ட கருத்து. இதுக்கு வந்து முட்டுக்கட்டை போடுறது, தேட்டரில் ரிவ்யூ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது, தேட்டரில் யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம், கேடுகட்டத்தனம், அயோக்கியத்தனம். இதெல்லாம் எல்லாருமே நாங்கள் கண்டிக்கிறோம். பொதுமக்களை சார்பாக இதை நாங்கள் கண்டிக்கிறோம், மீடியா சார்பாகவும் கண்டிக்கிறோம். இந்த மாதிரி சொல்லாதீங்க தயவு செஞ்சு. இதுக்கு மேலே சொன்னீங்கன்னாக்கா அதுக்கப்புறம் ஸ்டே போடுவேன்னு சொல்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு வந்து ரிவ்யூ சொல்லக்கூடாதுன்னு ஸ்டே போடுவாங்கன்னு சொல்கிறாங்க. எப்படி போடுவீங்க? இன்னைக்கு என்ன ஒரு சில ஊடகங்களாக இருக்குது ஸ்டே போடுறதுக்கு. மீடியா இருக்குது, யூடியூப் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, எவ்வளவோ இருக்குங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் போட்டிங்கன்னா ஆந்திரா போய் ஆந்திராவில் இது போடுவான், ஆந்திராவில் போட்டிங்கன்னா கர்நாடகாவில் போவான், எங்கேயுமே இல்லை துபாய் சிங்கப்பூர்லேருந்து போட்டு போடுறான் ரிவ்யூ. இன்னமும் பெரிய இது மாதிரி பேசுகிறீங்களே, அது மாதிரி பேசாதீங்க. ஒரு படம் நல்லா இருக்குன்னாக்கா நல்லா இருக்குன்னு சொல்லி ஓட வைக்கிறதும் பொதுமக்களும் ஊடகங்களும் தான். நல்லா இல்லைனாக்கா அதே சில நெகட்டிவ் சொல்ல தான் செய்கிறாங்க. அதுக்காக சும்மா வந்துக்கிட்டு ஒருத்தர் சொன்னதுக்காக அந்த படம் ஓடாமலாம் கிடையாது. ஒருத்தர் சொல்லி ஒரு படத்தை ஃப்ளாப்பும் ஆக்க முடியாது. ஒரு ரிவ்யூவால் ஒரு படம் கெட்டு போகாது, ஒரு ரிவ்யூவால் ஒரு படம் போகணும் ஆகாது. எல்லாரும் பார்த்துருக்காங்க, எல்லாருக்குமே பிடிக்கல. படம் பிடிக்கலன்னு சொன்னது வந்து பொதுமக்கள் தான். புரியுதுங்களா? பொதுமக்கள் ஒருத்தர் படம் டிக்கெட் எடுத்து பார்க்குறாரு, அவர் பிடிக்கலன்னு சொல்கிறாரு. படம் நல்லா இருந்துச்சுன்னா அதுவே ஓட போகுதுங்க. இப்போ ஏன் அமரன் ஓடலை? அமரன் ஓடலையாங்க? அமரன் ஓடுச்சுல, இது ஓடலைங்க. லப்பர் பந்து ஓடலை, வாழை ஓடலை. யூடியூப் சேனல்லாம் வந்து உங்களை மாதிரி ரிவ்யூவர்ஸ் எல்லாம் வந்து இனிமேல் ரிவ்யூ போடக்கூடாதுன்னு சொல்லி உங்களெல்லாம் கடுமையாக விமர்சனம் செய்கிறாங்க. அதை பற்றி நான் ஒரு 2 கண்டிஷன் தான் சார் போடுறேன். இதுக்கப்புறம் யூடியூப் சேனல்ஸ் யாரும் வரமாட்டாங்க. படம் நல்லா இல்லைன்னா பாதி காசு எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க. பாதி நாங்கள் உட்காந்துருக்கு ஏசியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பாதி நாங்கள் கொடுத்துட்டு போயிடுறோம். மீதி பாதி காசை வந்து எங்களுக்கு திருப்பி கொடுத்துருங்க. ஸ்நாக்ஸ் உள்ளே அலோவ் பண்ணுங்கள். உள்ள தேட்டருக்குள்ளே எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. இதுக்கெல்லாம் அவங்க சம்மதிப்பாங்களா? ஒரு படம் இல்லை அப்படின்னா என்ன 100% மக்களுக்கு பிடிச்ச மாதிரி மட்டும்தான் நாங்கள் படம் எடுப்போம். மக்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுனாலே நாங்கள் அந்த படத்தை வெளியிடவே மாட்டோம் அப்படின்னு ஒரு எழுதி கொடுக்க முடியுமா? முடியாதுல்ல. 300 ரூபா கொடுத்து படம் பார்க்குறேன்னா எங்களுக்கு தெரியும் அந்த படம் நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு. சரி, நிறையா பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே. 100 பேரில் ஒரு 10 பேராவது நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களே. அந்த 10 பேரில் இருந்து பார்த்து ஒரு 10 பேர் வந்திருக்க மாட்டாங்களா? ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு எனக்கு முதல்ல புரியல. 2வது, இந்த வருஷம் மட்டும்தான் நிறையா சின்ன சின்ன படங்கள் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்கு. அதெல்லாம் எப்படி? அதெல்லாமே ரிவ்யூவர்ஸால் ஒரு 30% அதில் பங்கு இருக்கும். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நாள் ஒரு யூடியூபர்ஸ் ஒரு படம் எழுதுனா 30% தான், 70% கதை தான். கதை மக்களுக்கு அடுத்து வர மக்களுக்கு பிடிச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் நாள் பார்த்துட்டு வந்தவங்க நல்லா இல்லைன்னு சொன்னால் செகண்ட் டைம் போய் பார்க்குறவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அந்த மாதிரி எத்தனை படங்கள் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நாள் பார்த்துட்டு வந்தவங்க, ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்தவங்க நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொன்ன படங்களை நிறைய பேர் நல்லா இருக்குன்னு செகண்ட் டேயில் சொல்லியிருக்காங்க. அமரன் மூவி 20 நாள் 30 நாள் வரைக்கும் எல்லாரும் அழுதுகிட்டு தான் வந்தாங்க. எப்படி? ஏன் அந்த படத்தில் அவங்களுக்கு நெகட்டிவ் தோணலையா? அதில் வன்மத்தை கக்குறாங்களா? கிடையாது. அந்த படத்தை ஃபீல் பண்ண வைக்கிது. கதை எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்களோட கனெக்டிவிட்டி ஆகுது, எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, ஏற்றுக்கிற மாதிரி தோணுது, அதனால இந்த படம் ஓடுது. ஒரு படம் ஓடல அப்படின்னா இல்லை அந்த படத்தோட இது ரொம்ப இதாக இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்னு பார்த்து அடுத்த படத்தில் அதை சரி செய்யணும். அதை விட்டு போட்டு மொத்தமாக ஊடகத்துறைய இது கருத்து சுதந்திரம் விமர்சனம் அந்த படம் வந்து ஓடலை. சிவா டைரக்ஷன்ல திரும்பவும் அவரை வச்சு ஒரு படம் எடுத்துட்டு ஓடலன்னு இது வந்து யார் தப்பு? ஆக்சுவலி வந்து என்னன்னா நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஒரு படம் ஒரு டைரக்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் ஓடல அப்படிங்கிறதுனால அவர் மொத்தமே நல்லா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நல்ல படங்களும்
அடுத்து கொடுத்துருக்காங்க. நிறையா படங்கள் நல்லா இல்லாமல் கொடுத்துட்டு அடுத்தடுத்த படங்கள் எவ்வளோ நல்ல படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டேரக்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை. இதில் என்ன தோணுச்சு அப்படின்னா, இவங்க ஓவர் ஹைப்பு கொடுத்தது தான் பிரச்சனை. இவங்களே இப்போ ஓவர் ஹைப்பாக ப்ரொமோஷன் கொடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இல்லைன்னா ஆடியன்ஸ் டென்ஷன் ஆக தான் செய்வாங்க. ஆடியன்ஸ் நார்மலாக போய் படம் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. உண்மையாக சொல்லணும்னா பயங்கரமாக இருக்கும், 2000 கோடி அடிக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னோன்னே அந்த ஹைப்பு மைண்டில் ஏறிடும். யோசித்து பாருங்க, ஒரு பெரிய ஒரு ப்ரமோஷனில் 2000 கோடி கம்பல்சரி அந்த படம் அடிக்கும்னு சொல்லும் போது மைண்டில் என்ன தோணும்? 2000 கோடி லெவலை தாண்டி நம்ம 100 கோடிக்கே 1000 கோடியை யோசிப்போம். 2000 கோடிங்கும் போது 20000 கோடி அளவுக்கு யோசித்து வச்சுருப்போம். மைண்டில் அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே ஓட்டி வச்சுருப்போம். உள்ளே போய் உட்காந்து ஒன்றுமே இல்லைன்னா யாராக இருந்தாலும் டென்ஷன் ஆக தான் செய்வாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எனக்கு அந்த படத்தில் மிஸ்டேக்காக எனக்கு தோணுனது என்னென்னா, நான் ஹிஸ்டாரிக்கல் எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் தான் ஆடியன்ஸோட ஹார்ட் பீட்டு. 20 நிமிஷம் நீ தூங்க விடாமல் முழிக்க வச்சு படம் பார்க்க வச்சனா தான் உள்ளே என்ன இருக்குங்கிறதே அவன் பார்ப்பான். 20 நிமிஷமும் உங்களுக்கு படம் நல்லா இல்லை. கடைசி 20 நிமிஷம் தான் வெளியே வரும்போது ஒரு ஹாப்பி மூமெண்ட்டோ ஒரு அழுகையோ இல்லை ஒரு கோபமோ எதுவாக இருந்தாலும் கடைசி 20 நிமிஷம் தான். அந்த 20 நிமிஷத்தையும் சொதப்பியாச்சு. ஸோ எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். ஸோ இதை வந்து ஆடியன்ஸில் என்ன குறை இருக்குது? ஆடியன்ஸை வந்து டைரக்ஷன் பண்ணாங்க, இல்லை ஆடியன்ஸை லாஸ்ட்டு 15 நிமிஷத்தை இந்த மாதிரி வையுங்கன்னு சொன்னாங்க? கிடையாது. நீங்கள் எடுத்த படம், நீங்கள் ஹைப் கொடுத்தது, நீங்கள் ப்ரொமோஷன் கொடுத்துருக்கீங்க, அவ்வளோ அதை நம்பி தான் ஒரு 300 ரூபா கொடுத்து படம் பார்க்க வந்திருக்கோம். எத்தனை பேர் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருப்பாங்க? ஒரு 10 பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் 300 மணி 10 பேர் என்னாச்சு? 3000 ரூபா ஆச்சுல. 3000 ரூபா அவன் கஷ்டப்பட்டு செலவு பண்ணி ஒரு படம் பார்த்துட்டு அந்த படம் அவனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, ஃபீலாக இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்லுவோம். அது எத்தனை படங்கள் இந்த அதாவது எப்படின்னா, இவங்களோட கான்செப்டே எனக்கு புரியலை. நல்ல ஒரு படம் ஓடிச்சுன்னா ரிவ்யூவரால் ஓடிச்சு, படம் பார்த்ததுனால ஓடிச்சுன்னு சொல்கிறாங்க. ரிவ்யூவரால் ஓடிச்சு படம் ஓடிச்சுன்னு சொல்கிறாங்க. அதே இது ஒரு படம் ஓடலன்னா உடனே ரிவ்யூவரால் ஓடலங்கிறாங்க. கதை நல்லா இருந்தால் யார் சொன்னாலும் சொல்லாட்டாலும் ஓட தான் செய்யும். நிறைய சின்ன சின்ன படங்கள் கூட ஓடினதுக்கு காரணமும் யூடியூப் சேனல்ஸ் தான். ஒரு 30% டிமாண்டி காலனி 2லாம் ஃபர்ஸ்ட் நாள்லாம் அந்த அளவுக்கு யாருக்குமே தெரில, அந்த அளவுக்கு நம்ம யோசிக்கவும் இல்லை. ஆனால் எவ்வளோ நாள் ஓடிச்சு, கடைசி வரைக்கும் அந்த படத்தை பார்த்து அவ்வளோ லைக் பண்ணாங்க. ஏன்னா கதை நல்லா இருந்தது, விறுவிறுப்பு. எல்லா படமும் நல்லா இருந்தால் படங்கள் ஓட தான் செய்யும். அதுக்காக நல்லா இல்லைன்னா ரிவ்யூ கொடுக்காதீங்க, தேட்டருக்குள்ள விட மாட்டோம், இந்த மாதிரி சில்லியாக பண்ணுறது, பேச்சு சுதந்திரத்தை வந்து தடை பண்ணுறது. அதாவது பேச்சு சுதந்திரத்தை தடை பண்ணுறது தான் ரொம்ப பெரிய கொடுமை. இது மீடியாவும் பத்திரிகையாளர்களும் எல்லாம் சேர்ந்து வன்மையாக கண்டிங்க. இந்த மாதிரி விட்டிங்கனாக்கா இவங்க பேச்சு சுதந்திரத்தையும் பத்திரிகையாளரையும் சொம்படிக்க விட்ருவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நம்ம வந்து யாருக்கு நேர்மையாக இருக்கணும் இல்லையோ மக்களுக்கு நேர்மையாக இருக்கணும். மக்களால் தான் இன்றைக்கி எல்லாருமே இருக்காங்க. மக்களால் தான் இவர் ஹீரோ, மக்களால் தான் இவர் ப்ரொடியூசர், மக்களால் தான் இந்த தேட்டர் ஓடுது. அப்படி இருக்கிறப்ப ஒரு மக்களை ரிவ்யூ சொல்லக்கூடாது. மக்கள் வந்து இது மாதிரி வன்மையாக பேச உன்னை பற்றி கெட்ட வார்த்தையில் அவன் தனிப்பட்ட படத்தில் திட்டினானா அவனை கேளு, கண்டி அவன் மேலே கேஸ் போடு. ஒரு படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிறவங்க நம்ம மேலே நீ எதுக்கு இவ்வளோ வன்மத்தை கேட்குறீங்க? படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைனாங்க சொல்லுவோம், வயதா நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோங்க. நிறைய சின்ன படம் வந்து ஆடியன்ஸ்லாம் பண்ண முடியல, ப்ரொமோஷன்லாம் பண்ண முடியாத படங்கள்லாம் யூடியூப் மூலம் வெளியே தெரியுது மக்களுக்கு. இப்போ அந்த படங்களும் இப்போ நின்றுல இந்த மாதிரிலாம். ஆமாங்க, எத்தனையோ சின்ன படங்கள் வருது. இவங்க படம் பெரிய படங்க. ஆடையில் 5 நேரு ஸ்டேடியில் பண்ணுவாங்க, 2000 கோடி வசூல் ஆகும்னு சொன்னாங்க. புரியுதுங்களா? அந்த ஹைப்பில் தான் மக்கள் வந்து இந்த படத்தை பார்க்க வந்தாங்க. ஏதோ ஒரு சில பேருக்கு பிடிக்கல, ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கு, ஏதோ ஆவரேஜாக போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ சின்ன படங்கள் என்ன பண்ணுவாங்க? ஆடையில் 5 பண்ணாதுக்கு வசதியே இல்லாமலாம் எத்தனையோ பேர் சொத்தை வித்து படம் எடுத்துட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ரிலீஸ் ஆகுது. அந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள்லாம் யூடியூப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறான். சின்ன சின்ன மீடியா தான் ரெக்கமெண்ட் பண்ணுது. பெரிய பெரிய மீடியா கிட்டலாம் போக முடியாது. அவங்களாம் பல லட்சம் கேட்பாங்க. புரியுதுங்களா? அதனால சின்ன சின்ன படங்களாக இருக்கட்டும், நல்ல படங்களாக இருக்கட்டும், மக்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்க, பத்திரிகையாளர்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்க. சும்மா இந்த அடக்குமுறையை கையாளுறது, இந்த ஒடுக்குமுறையை கையாளுறது, சட்டத்தை வச்சு மிரட்டுறது, இந்த பயாஸ்கோப்பு வேலையெல்லாம் தலைவர் தளபதி சொன்ன மாதிரி இந்த பயாஸ்கோப்பு வேலையெல்லாம் வேற எவன்டாச்சும் காட்டுங்க. புரியுதுங்களா? உண்மையாக ரொம்ப நல்லா இருக்கு படம். எப்படி அந்த ஜாலியோ ஜிம்கான அந்த ஜாலி எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஜாலியாக படம் இருந்துச்சு. உண்மையாக ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 2 ஹவர் நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி படத்துக்கு ஒரு உள்ளே போகும்போது எவ்வளோ சந்தோஷத்தோட போகிறோம், படம் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட போகும்போது அந்த சந்தோஷத்தோட வெளியே வரும். அந்தளவுக்கு படம் ரொம்ப நல்லா இருக்குது. என்ன படத்தில் வந்து நிறைய இந்த டபுள் மீனிங், இந்த சாங்லாம் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா டபுள் மீனிங். அது இல்லாமல் இப்போ அது ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆகி போச்சு. இப்போ எப்படின்னா ஒரு ஆண் பெண் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் மீனிங்காக தான் பேசுகிறாங்க. மச்சான் வாடா போகலாம் அப்படின்னா ஒரு லேடி வந்து வாடா மச்சான் போகலான்னு சொன்னால் வாடானா எங்கே வாடா அப்படின்ற மாதிரி ஒரு டபுள் மீனிங் தான் எல்லாமே ரசிக்கிறாங்க, லைக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வந்து நல்ல படம், நல்லா இருக்கு பார்க்கலாம். டீமாக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நான் வந்து அந்த ஒரு சாங்காக தான் வந்தேன். என்னடா இந்த சாங்கில் அந்த எப்படி தான் அந்த மேக்கிங் பண்ணியிருக்காங்க, நம்ம மாஸ்டர் எப்படி தான் டான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்க்கலாம் தான் வந்தேன். அவர் பண்ண வேலை, ஆனால் உண்மையாக அவர் நடிச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு நல்லா இருக்குமான்னு தெரியாது. அவர் நடிக்காமல் இருக்கிறது இவ்வளோ சூப்பராக இருக்குது. அவர் பாருங்கள் எப்படி, ஆனால் அந்த அளவுக்கு நல்லா இருக்குது படம். ஒரு 2 ஹவர் என்ஜாய் பண்ணலாம் சார். போன வாரம் வந்த படத்துக்கு இந்த படம் எவ்வளோ பெட்ரு. போன வாரம் ஒரு 230 ரூபா நட்டம் போட்டேன்.
இன்னைக்கு ஒரு 130 ரூபா லாபப்பட்டேன். அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை சார். பிரபுதேவா மாஸ்டர் படம்னாலே அவரோட டான்ஸ் கண்டிப்பாக பீக்கில் தான் இருக்கும். இந்த படத்தில் எப்படி இருக்கு அவர் பர்ஃபார்மன்ஸ்? இல்லை நல்லா இருக்குது. அவர் ஒரு சாங்கில் தான் ஒரு அந்த டான்ஸ் பண்ணுறாரு. உண்மையிலே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் சார் அவர் வந்தாலே நமக்கு ஒரு பூஸ்ட் தான் சார். எப்போவுமே வந்து நம்ம ஒரு சில பேரை நம்ம நடிக்கிறவங்கள பார்த்துருப்போம், டான்ஸ் ஆடுறவங்கள பார்த்துருப்போம். இவர் டான்ஸ் மாஸ்டர்ன்ற போது இவர் வந்தாலே நமக்கு ஒரு ரசிக்குது. அது சும்மா அப்படி காலை கை ஆடுறத பார்த்துமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் என்னன்னா ஒரு புது அட்டன் பண்ணியிருக்காங்க, ஒரு ஹீரோயின்ஸ் எல்லாம் வச்சு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. சில சீன் வந்து மொக்கையாக இருந்தாலுமே காமெடிலாம் பார்க்கும்போது நிறைய காமெடி வந்ததே தான், ரிப்பீட் தான். என்ன ஹீரோயின்ஸ் பண்ணும்போது அந்த காமெடி மொக்கை தான் அவங்கள பார்த்து கொஞ்சம் குஷி ஆகிக்கலாம், சந்தோஷப்படுவோம். நம்ம ஆள்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷப்படுவோம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு படம், எங்கேயும் போர் அடிக்காமல் போகுது. ஹீரோயின் எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க கொஞ்சம் தனி ட்ராவல் தான் வராங்க. நல்லா இருக்கு. அவங்க பண்ண அந்த 4 பேரோட அட்டம் ரொம்ப நல்லா இருந்தது, புதுசாக இருந்துச்சு. அதாவது ஸ்க்ரீன் பிளே பேக்ரவுண்ட் பிஜிஎம் இருக்கும். இல்லை அங்கங்கே சின்ன குறைகள் தான். நம்ம குறையை பார்க்க நம்ம படத்துக்கு வரல. நம்ம 2 ஹவர் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அந்த படம். அந்த உண்டான தரமான படம். ரேட்டிங் வந்து 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? ஒரு 7 மார்க் கொடுக்கலாம் சார். 7 மார்க் எதுக்குன்னா அந்த ஒரு சாங்காகவும் நம்ம மாஸ்டர் நடிக்காமல் இருந்ததுக்காகவும் கொடுக்கலாம் 7 மார்க். ஆனால் நல்ல படம், என்ஜாய் பண்ணலாம். எல்லாமே ஃபேமிலி எல்லாமே வந்து பார்க்கலாம்.